இப்பொழுது நீங்கள் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் அவர்கள் நம்முடைய 43வது ஆண்டு விழாவில் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். அவங்க எங்கூட பேசினது போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாரதி பாஸ்கர் அப்படின்னு போட்டு கீழே ஒரு டைட்டில் போடணும் அப்படின்னாங்க. அது என்னென்னா காவியத்தாயின் இளைய மகன் அப்படிங்கிற தலைப்பில். காவியத்தாயின் இளைய மகன் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காவியத்தாயின் இளைய மகன் நான் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்லாம் பாடின கண்ணதாசனுடைய வரிகளை மையமாக வைத்து காவியத்தாயின் இளையமகன் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் அவர்களை நம்முடைய அமைப்பு ஒரு சிறப்பு மரியாதையோடு வருவேன். நண்பர்களே, நம்முடைய பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக நான் ரொம்ப விலாவரியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய சகோதரி பாரதி அவர்கள் நல்லபடியாக எத்தனையோ உலகத்தில் உள்ள எத்தனையோ அமைப்புகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டன. ஹியூமர் கிளப்பும் தன்னுடைய பங்குக்கு நிறைய பிரார்த்தனைகள் செய்து கொண்டோம். அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக திருமதி பாரதி அவர்களுக்கும் திரு பாஸ்கர் அவர்களுக்கும் தம்பதி சமேதமாக உங்களுடைய நல்ல ஆசியோடு மயிலாப்பூர் அப்பர்சாமி திருக்கோவிலிருந்து கோவில் மரியாதை வந்திருக்கிறது. திரு கண்ணன் அவர்கள் அந்த மரியாதையை செய்வார்கள். பாஸ்கர் அவர்களை நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு வைக்க. ஒரு நிமிஷம் சால்வை விஜய் சால்வை கொடுமா. விஜய் சால்வை கொடு. சால்வை எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்கர் சார் சால்வை போடுவாங்க. நீங்கள் மேடத்துக்கு மாலை போடணும், மேடம் உங்களுக்கு மாலை போடணும். இந்த திருமண நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கணும். அப்புறம் கண்ணன் உங்களுக்கு கோவில் மரியாதை செய்வார். சால்வை நீங்கள் போடுங்க. ஒருத்தரை பாராட்டும்போது சாதாரணமாக பாராட்டக்கூடாது. நான் இப்போவும் சொல்கிறேன், பட்டிமன்ற உலகத்தில் எத்தனையோ பெண்மணிகள் பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் சினிமா பார்க்கும்போது உண்மையிலே நடந்த விஷயங்கள் தான். சரோஜா தேவி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வாங்கும்போது பல குடும்பங்களில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காதா அப்படின்லாம் நினச்சிப்பாங்க. பாரதி பாஸ்கரை பொறுத்தவரையில் நம்ம வீட்டு பெண் பாரதி பாஸ்கர். அதனால தான் அத்தனை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம். அந்த ஏவியை தான் இங்கே போட்டோம் என்பதை சொல்லி ஓவர் டு பாரதி காவியத்தாயின் இளைய மகன். எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். மிக்சர் சாப்பிட்டு முடிஞ்சவங்களாம் கை தட்டலாம். ஹியூமர் கிளப்பினுடைய இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு முதலில் ஹியூமர் கிளப்பை சேர்ந்த எல்லாருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சேகரன் எங்கள் குடும்பத்தில் ஒருவர், விஜயும் அப்படித்தான். திரு கண்ணன், திரு சீதாராமன் மற்றும்
ஹியூமர் கிளப்பினுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும். மேடையிலே இருக்கின்ற பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய முன்வர் சுல்தான் அவர்களே, நிகழ்வுக்கான துவக்க உரையை ஆற்றியிருக்கின்ற விஜய் ஆனந்த் அவர்களே, இன்றைக்கு விருது பெற்ற அன்பு சகோதரி மாலதி சம்பத் அவர்களே, திரு ஸ்ரீதர் அவர்களே, அன்பு தம்பி அண்ணா சிங்காரவேலு அவர்களே, நான் பெரிதும் மதிக்கின்ற பேச்சுலகின் பல பேச்சாளர்களின் ஆதர்சமாக இருக்கின்ற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஐயா திரு ராமச்சந்திரன் அவர்களே, ரேவதி சங்கரன் அவர்களே, நான் வேலை செய்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்களே, காத்தாடி ராமூர்த்தி அவர்களே, ஜேபி அவர்களே, ஏனைய சொந்தங்களே, நண்பர்களே, ஏன் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக கை தட்டுற மாதிரி எனக்கு தோணுது? இதுதான் முதல் பேச்சுங்க, இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல சேகர் என்ன ரொம்ப நல்லா தெரியுன்றதுனால கொஞ்சம் கலாய்க்கலாம், அப்படி தானே? ஒரே ஒருத்தர் மாத்திரம் தலையாட்டுறாரு முன்னாடியிலிருந்து. அவர் ஜோக் அடிக்கிறாரா சீரியஸாக பேசுகிறாருன்னே பல சமயம் நமக்கு தெரியாது. இந்த ஹியூமர் கிளப் நிகழ்ச்சிக்கு நான் வந்து பேசி சில ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதாவது இந்த ஆண்டு விழாவுக்கு. மற்றபடி மாதாந்திர கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கேன், ஆண்டு விழாவுக்கு வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஐயா குற்றாலம் இருக்கிறாரு, நான் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கணும் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அவர் அப்படியே ஒரு 2 இயர்ஸெல்லாம் கேட்டுட்டு இருந்தார், 2-3 இயர்ஸாக. அப்புறம் இந்த வருடம் நான் வந்து யூஎஸில் இருந்தபோது அவர் அழைப்பு விடுத்தார். இதை ஒன்றும் நான் பெருமையாலாம் சொல்லலை, அதெல்லாம் ஒரு காலம். வென் ஐ வாஸ் இன் அமெரிக்கான்னு பெருமையாக சொன்னதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. நம்ம பெரியப்பா என்றைக்கு போகிற நிறுத்துவார், என்றைக்கு போகிற ஆரம்பிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால் அவர் திரும்ப போகிற ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்தியா வந்து சேர்ந்துடணுன்ற ஒரு பதைப்போடு இருந்தபோது கேட்டார். நான் சொன்னேன், சரி சார், நான் திரும்பி வந்தோடனே பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் திரும்பி வந்த அன்றைக்கு அப்போ தான் எங்கள் வீட்டில் உட்காந்து பெட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது அந்த காட்சியை வந்து கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சரியாக அதை வாங்கிக்க முடியுன்றதுனால. இல்லாட்டி இதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை, ஊருக்கு போனாங்களாம் பொட்டியை திறந்தாங்களே, இதெல்லாம் ஒரு செய்தின்னு பேச வந்தாங்க. அது ஏன்றதை அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அந்த இடத்துல அவர் சீன் எழுதினா அப்படி தான் எழுதுவார் சார், டம்மிஸ் ட்ராமா ட்ரூப்பில் யார் யார் இருந்தார்கள்னு. அது முக்கியமல்லவா, வரலாறு முக்கியமல்லவா அமைச்சர் அவர்களே. அதனால் அங்கே என் மாமனார் இருந்தார், அவருக்கு 86 வயதாகிறது. அப்புறம் என்னுடைய மகள் இருந்தா, அவள் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாள், ஃபோனை தான் பார்த்துட்ருப்பா. ஏதாவது பெரு விபத்துகள், பக்கத்து வீடு நெருப்பிடிச்சு எரியுது, சென்னையில் சுனாமி வந்தது, இல்லை ஜனநாயகன் கடைசியாக ரிலீஸ் ஆக போகிறது, இப்படி ஏதாவது இருந்தால் தான் தலையை நிமிர்ந்து பார்ப்பா. ஜனநாயகன் படத்தை கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, இல்லை முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டிங்க. அப்போ தான் தலையை நிமித்துவா. அவள் இருந்தா ஃபோனை பார்த்த மாதிரி. என் வீட்டுக்காரர் இருந்தார், இங்கே பார்த்தீங்க அவரை. மாலையை யாருக்கு போடுறதுன்னு கேட்டார், அவர் தான். அப்போ இவர் வந்து கூப்பிட்றாரு. நான் வேலையில் இருந்த காரணத்தினால ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டேன். அது ஒரு தப்பு பாருங்கள், நம்ம செய்யக்கூடாது அது. அவர் என்ன சொன்னார், எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து இந்த ஹியூமர் கிளப் ப்ரோக்ராமை பற்றி பேசணும்னு சொன்னார். சரி இப்போ தான் சார் வந்தேன், இப்போ தான் சார் பொட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்ன உடனே அவர் கொஞ்சம் பதட்டத்தில் அவர் என்ன சொல்ல விரும்பினார்னு நான் சொன்னப்புறம் உங்களுக்கு புரியும். ஆனால் அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லலை. நீங்கள் ஹேங் ஓவரில் இருப்பீங்க, அதனால அப்புறம் பேசுகிறேன்னு. அண்ணா அதுக்கு பேர் ஜெட்லாகுண்ணா, அதுக்கு பேர் ஹேங் ஓவர் இல்லைன்னா என்று நான் சொல்ல எத்தனிப்பதற்குள் எங்கள் மாமனார் என்னை ஒரு பார்வை பார்த்தாரு. என் பொண்ணே ஃபோன்லேருந்து நிமிர்ந்து என்னை 2 நிமிஷம் பார்த்தா, அம்மா நீ இவ்வளவு தூரம் முன்னேறிட்டியான்ற மாதிரி பார்த்தா. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விபத்துகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியவர் சேகரன் சார் அவர்கள்.
அதனால் திரும்பவும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சார், ஊருக்கு போயிட்டு வந்தால் ஜெட்லாகில் தான் சார் இருக்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டமான விஷயங்கள் இருக்கு. இந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஆக கஷ்டமான விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸை வருடா வருடம் வரவழைப்பது. அதை மிகச்சிறப்பாக ஹியூமர் கிளப் செய்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் முகத்தோட முகம் பார்த்து பேசுவது. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவைலாம் என்னை கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கருவேப்பிலை வாங்கிட்டு வா, படப்படன்னு ஓடி போய் வாங்கிட்டு வருது. தக்காளி வாங்கிட்டு வா, குழம்ப கொதிக்க வச்சுட்டு கத்திரிக்காய் வாங்க போன ஆள் நாமெல்லாம். ஒலையில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசி வாங்க போன ஆட்கள் நாமெல்லாம். ஒவ்வொரு தடவையும் போயிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு கம்மர் கட்டு, ஒரு வெள்ளை கட்டு, ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு. ஷாப்பிங் அப்படின்னா நமக்கெல்லாம் வெளியில் போனால் தான் ஷாப்பிங். ஒரு கடைக்கு போனோம். எங்கள் வீட்டிலலாம் புடவை வாங்கினா ஒரு 300 புடவை இறங்கும். எங்கள் அம்மாலாம் புடவைன்னா ஒரு 200-300 புடவை இறங்கும். அந்த 2வது ரோவில் 5வது சாரியை எடுப்பா. அதை ஏற்கனவே பார்த்து நீங்கள் வேணான்னு சொன்னீங்கம்மா, அது மறந்து போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ளேயே ஷாப்பிங் நடக்கும்ல. இந்த எவர்சில்வர் பாத்திரக்காரர் வருவார். அவர் வந்து அந்த ஷாப்பிங்கை தெருவே பங்கு பெறும். எந்த வீட்டில் பாத்திரம் வாங்குறாங்களோ அவங்க மாத்திரம் இல்லை, தெருவே பங்கு பெறும் அந்த ஷாப்பிங்லலாம். அவர் வந்து அந்த பெரிய தலைச்சுமையை இறக்கி வச்ச உடனே அந்த தெருவில் இருக்கிற பெண்களெல்லாம் கூடிடுவாங்க. எங்கள் அம்மா தான் வாங்க போகிற ஆள். அவர் அந்த மூட்டையை பிரித்த உடனே அதை பாத்திரத்தை எடுத்து அதை ஒரு சிற்பி உளி கொண்டு கல்லை தட்டுகிற லாவகத்தோடு எங்கள் அம்மா ஒவ்வொரு பாத்திரத்தையும் தட்டி பார்த்து ஒரு டேக்ஸாவை தேர்ந்தெடுப்பாங்க. டேக்ஸான்னு என்ன தெரியுமா? தவலைன்னு சொல்லுவோம்ல, அதான். அதை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு என்ன விலை அப்படின்றதுல ஆரம்பிக்கும் த மாஸ்டர் கிளாஸ் ஆன் நெகோசியேஷன். அப்படி தான் கற்றுக்கிட்டோம் நாங்களாம் நெகோசியேஷன்னா என்னன்னு. அவர் சொல்ல, அம்மா உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த விலை, அவங்களாம் கிட்ட கிடையாது, 32 ரூபா அப்படிம்பாரு. ஒரு எவர்சில்வர் தவலை 32 ரூபா. எங்கள் அம்மா ஒரு செகண்டு கூட கேப் விடாமல் 2 ரூபாய்க்கு மேலே இதில் என்ன இருக்கும்பாங்க. 2 ரூபா. எனக்கெல்லாம் இந்த பூமி பிளந்து நம்ம உள்ளே போயிட மாட்டோமா. பக்கத்தில் சின்ன பிள்ளை நின்றுட்டு இருப்போம். ஐயோ, அந்த அண்ணாவுக்கு கோபம் வந்து இப்போ கத்த போகிறாரு, நீ எல்லாம் பாத்திரம் வாங்கிறதுக்கான ஆளான்னு அவமானப்படப்போ. அதெல்லாம் அந்த வேமா சூசு எதுவுமே கிடையாது. That's the first lesson in negotiation பாருங்க. When you negotiate, don't hesitate. இந்த பாடத்தை எங்கள் அம்மாட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். 2 ரூபாம்பாங்க. அவர் கத்த போகிறாருன்னு பயந்து நாங்கள்லாம் விதிர்ப்போம். ஆனால் பாருங்களேன், கத்துவாரை தவிர எந்திரிச்சு போக மாட்டார். அப்புறம் அது கடைசியில் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி ஒரு 14 ரூபாயில் வந்து அந்த டீல் முடியும். அது முடிஞ்ச அப்புறமா இருங்க அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து இவ்வளோ பெரிய டம்ளர் நிறைய மோர் கொண்டு வந்து அம்மா கொடுத்ததோடு வியாபாரம் நிறைவு பெறும். ஆனால் இதில் எவ்வளோ பேர் பங்கு பெறுவாங்கன்னு பார்த்தா தெருவே பங்கு பெறும். மனிதர்கள் முகத்தை பார்த்து 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 நாம் வாழ்ந்தது ஒரு காலம். இன்னைக்கு லிட்டரலாக யாருடைய முகத்தையும் பார்க்கவே விரும்புறதில்லை. எல்லா ஷாப்பிங்கும் எப்படி நடக்குதுன்னா, பிளிங்கிட்லேருந்து வாசலுக்கு வந்து ஒரு பொட்டி உட்காந்துருக்கு. அமேசானில் ஆர்டர் பண்ணுறது கம்மியாயிருச்சா இப்போ, பிளிங்கிட் தான். பிளிங்கிட்டில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த தம்பி நம்ம முகத்தை பார்க்க மாட்டேங்குதுன்னா அதுவும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. நாமும் அந்த தம்பி முகத்தை பார்க்க மாட்டேன்றோம். ஏன், எத்தனை தம்பி முகத்தெல்லாம் நான் பார்க்கறது? இன்றைக்கு இருக்கிற எல்லா பெண்கள், இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய வேலை இது. சமையல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, கதவை திறக்கிறது. இருக்கிறதுலேயே பெரிய வேலை அந்த வேலை தான். ஒவ்வொரு நபரும் அவங்க பாட்டுக்கு அமேசான்லேயும் பிளிங்கிட்லேயும் ஆர்டர் பண்ணால் போய் கதவை திறந்து, நாம் மட்டும் விமென்ஸ் கிரிக்கெட் டீமில் இருந்தால் எப்படி ரன் எடுத்துருப்போம்ல நம்ம. ஆனால் யார் முகத்தை பார்க்க விரும்புறது இல்லை. இப்போ பாருங்களேன், மணிகண்டன் வந்திருக்காரு, என்னுடைய அன்பு தம்பி. அவர் எழுந்து நல்லா கும்பிடலாம் தானே, அது என்ன அரை கும்பிடு. அவர் வந்திருக்காரு. அவர் பல கோவில்களில் அந்த திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் நடக்கிற போது நேர்முக வர்ணனை செய்கிறவர் என்னுடைய தம்பி.
அவர் நேர போய் கோவிலுக்கு போய் நேர்முக வர்ணனை செய்யணும். இப்பெல்லாம் என்ன தெரியுமா, நேர்முக வர்ணனையை கூட நேராக போய் செய்யறது கிடையாது. பேரு தான் நேர்முக வர்ணனை. என்ன ஒருத்தர் நேர்முக வர்ணனை ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க. சந்தோஷமாக வந்தேன். எப்போ நான் போகணும் கோவிலுக்காக போனால் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் செய்யலான்ட்டார். எல்லாரும் டிவியில் பார்த்து கும்பிடுறாங்க கோபுரத்தை, நான் இங்கே என்னோட ஃபோனில் பார்த்து கும்பிடுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். நேர்முக வர்ணனைக்கே நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நவம்பர் டிசம்பர் வந்தால் நமக்கு புயல் வந்துடும் இல்லையா? வருமா வராதா? வெதர்மேன் சொல்கிறாரு. அப்போ தொலைக்காட்சிகளில் ஒரே ஒரு ஆளை மட்டும் கம்பளி கோட்டு தலையில் குல்லாலாம் போட்டு மெரினா பீச்சில் நிற்க வச்சுருப்பாங்க. அவங்களாம் ஸ்டூடியோவில் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நடுங்கிக்கிட்டே நிற்பார். அவருக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் இருக்கணும். இங்கே ஸ்டூடியோலேருந்து கேட்பார். இப்போ அண்ணா சிங்காரவேலு தான் அந்த ரிப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு. சரி, அண்ணா சிங்காரவேலு அங்கே நிலைமை எப்படி இருக்குது பறந்துக்கிட்டு இருக்கு, அங்கே நிலைமை எப்படி இருக்கிறது, இவ்வளோதான் கேள்வி. இந்த கேள்வி நம்ம காதில் விழுந்துடும். ஆனால் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் காதில் விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவர் இந்த கேள்வி அவ்வளவு நீளமான கேள்வி இல்லையேன்னு நம்ம யோசிப்போம். கடைசியில் ஒரு வழியாக அவர் காதில் முழுசாக விழுந்து இங்கே எப்படி நிலைமைன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல யாரோ 5 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்களா, நீங்கள் இப்படியே இருங்கன்னு அங்கே போயிடும் கேமரா. இந்த வேலையை கூட நேரில் போய் இனிமேல் செய்ய மாட்டாங்க. AI இஸ் கோயிங் டு டூ திஸ் ஜாப். அண்ணா சிங்காரவேலு மாதிரி ஒருத்தரை உருவாக்கி அவருக்கு அந்த கேப்பை போட்டு பீச்சில் நிற்கிற மாதிரி பின்னாடி அலைகள் கொந்தளித்து வர்ற மாதிரி இதுதான் செய்ய போகுது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு மனிதர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கே தயங்க போகிறார்கள். இதுதான் யதார்த்தம். இப்படிதான் நடக்க போகிறது. இது ஏற்கனவே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல் இப்படி இருக்க இத்தனை பேரை ஒவ்வொரு ஆண்டும் கூப்பிட்டு, அதுவும் இங்க 4 மணிக்கு நிகழ்ச்சினா 3 மணிக்கே வந்துடுறீங்களா மீனிங்களா? 2 மணிக்கா 1 மணிக்கு? அதனால தான் சரியா கைத்தட்ட மாட்டேன்றீங்க. என்னங்க, ஒரு நிகழ்ச்சினா நாட்டில் எப்படி இருக்கும்? ஒரு 5 மணி அளவில்னு போடுவாங்க. ஒரு 6:15 6:30 ஒரு 6:45க்கு ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 8:15 முடியறதுக்குள்ள அவங்க கிளம்பி பஸ் பிடிக்க போயிடுவாங்க. இவர் போடுறதே 4, நீங்கள் வர்றது 1 மணி. அப்புறம் அதற்கு பிறகும் 8 மணி வரை உயிர்ப்போடு இருக்கிறீங்களே அப்பா சாமிகளா. எனவே ஒரு பெரிய சாதனை. அதனால் மனப்பூர்வமாக அதற்கு இந்த இடத்தில் பாராட்டு சொல்லுவது என்னுடைய தவிர்க்க முடியாத பணி. 1 மணிக்கு வர்றீங்களா? சாப்பிட்டு வரீங்களா? எப்படி சாப்பிட்டு தான்? சரி, பரவாயில்ல. ஏன்னா அந்த வைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்னங்க புரியல? ஓ சரி. இந்த இடத்தில் பாராட்டு பெற்ற அவங்க இல்லை கீழே வந்துட்டாங்க. அவங்க இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு விஷயம் ஹியூமர் கிளப்பில் ரொம்ப பிடித்தது என்னவென்றால், பாராட்ட வேண்டிய தருணத்தில் பாராட்டுவது. இப்போ எஸ் ஜானகி அம்மாவினுடைய மரணம் சமீபத்தில் நடந்தது. எத்தனையோ பேர் நாம் வேதனையில் ஆழ்ந்தோம். ஏன்னா நம்ம இளமை என்பது ராஜா, எஸ்பிபி, ஜானகி அம்மா இவர்கள் பாடல்களை சுற்றித்தான் நம்முடைய இளமை இருந்தது. ஒவ்வொரு பாடலை கேட்பதும் திரும்ப போய் நினைவு என்கின்ற பாலத்தில் நம்முடைய இளமையை தொட்டுவிட்டு வருவதற்கு ஒப்பான ஒரு அனுபவம். அதனால் அந்த குரல் இல்லை அப்படின்ற போது அது ஒரு சோகத்தில் ஆழ்த்துகிறது. அதை விட பெரிய அந்த சோகத்திலையும் ஒரு மலர்ச்சி என்னன்னா, காலம் தவறி விருது கொடுக்கப்பட்ட போது இது வேண்டாம் என்று மறுதளிக்கிற ஒரு தைரியம் அவங்க கிட்ட இருந்தது. அந்த விருதை அவங்க ஒன்றும் அவமானப்படுத்தலை. தயவு செஞ்சு அப்படி நினைக்க கூடாது. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும் சார். அப்புறம் என்ன, எப்பவுமே விருதாளர்களை இருக்கை தாங்களா தான் கூட்டிட்டு வரணுமா? அவர்கள் படைப்பூக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற போது ஏன் அந்த விருதை கொடுக்க கூடாது? அப்பதானே கொடுக்கணும். அதைத்தான் சார் சொன்னார். இந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் எழுதின குரல் என்று அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அரிதான குரல். நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் காணாதான் காட்டுவான் தான் காணான்.
இதுதான் குறள். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அப்படின்னு ஒரு குறள். ரொம்ப அபூர்வமான குறள். இந்த குறளை நான் எதற்காக பயன்படுத்தி கொண்டேன் என்றால் இதற்காகத்தான். கிவிங் அவார்ட்ஸ், அதுதான். சில சமயம் கொடுக்கப்பட வேண்டிய அவார்ட்ஸ் கொடுக்காமலே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? செந்தமிழ் நாடென்னும் போதினில்லை, இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லை, மகாகவி பாரதியினுடைய இந்த ரொம்ப 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 எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை ஒரு கவிதை போட்டிக்கு பாரதியினுடைய நண்பர்கள் அனுப்பிய போது இந்த பாட்டுக்கு 2வது பிரைஸ் தான் கிடைச்சது. இந்த பாடலுக்கு என்னப்பா இந்த பாட்டுக்கு 2வது பரிசா? அப்போ முதல் பரிசு எந்த பாட்டுக்கு? அது தெரியவே தெரியாது. It's just vanished into history. ஆனா இந்த பாடல் தான் நின்றது. சில மகத்தான செயல்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டதே இல்லை. காந்திக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கறதுக்கு 3 தடவை நாமினேஷன் போய் 3 தடவை கிடைக்கல. அது அவருக்கே நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கலன்னா வேற யாருக்கு? நம்ம பெரியப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அடுத்தது. இல்ல ஆச்சரியம். லியோ டால்ஸ்டாய்க்கு வந்து நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கொடுக்கப்பட்டது இல்லை. ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் வந்து எந்த அகாடமி அவார்டும் கிடைச்சதே கிடையாது. இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு நீளமாக சொல்றேன்றது இதுக்குள்ள நீங்க யோசிச்சிருக்கணும். 72வது அகாடமி அவார்ட் நேஷனல் அவார்ட்ஸ் அறிவிக்கப்பட்ட போது மனசுல ஒரு சின்ன வருத்தம். கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் மெய்யழகன்ல கார்த்திக் அந்த அவார்டை கொடுக்கலையேன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த மாதிரியான அபாரமான பெர்ஃபார்மன்ஸஸை சில சமயம் சில காரணங்களால் ஜூரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் இவற்றை மறக்காது. காலம் மறக்காத விஷயங்களை ஹியூமர் கிளப் மாதிரியான அமைப்புகள் நினைவிலே வைத்து கொண்டு சரியான தருணத்தில் விருதுகள் கொடுக்கப்படுகிற போது இப்பதான் நான் எதிர்பார்க்கிற கைத்தட்டில் ஒரு 30% வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் மிக்சர் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேடையில் கொடுத்தாங்களே சார்? கொடுக்கல. இன்னும் அண்ணா சிங்காரவேலுக்கு ரொம்ப வருத்தம். சேகரன் என்னை பேச கூப்பிட்ட போது நான் சொன்னேன், சும்மா தலைப்பே இல்லாமல் என்னால் அப்படி கொஞ்சம் கலகலப்பாக நீங்கள் நகைச்சுவாக இப்படி சொன்னாலே நமக்கு ஒரு ஜோக்கும் வராது. அது பேசுகிற போது வந்தால் தான் வந்தது. இல்லை எழுதி வச்சுக்கிட்டு ஜோக் சொல்லலாம் நம்மால் முடியாது. நான் சொன்னேன், இந்த ஆண்டு அரிதினும் அரிதான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டால் இதற்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதனால் இந்த ஆண்டு கண்ணதாசனை பற்றி நான் பேச விரும்புகிறேன் என்று அவர்கிட்ட நான் சொன்னேன். அது ஏன் இந்த ஆண்டுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 100வது ஆண்டு விழாவினுடைய தொடக்கத்திலிருந்து அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று யோசிச்சிங்களா? கண்ணதாசன் அவர்கள் அந்த படைப்பூக்கத்தில், அதாவது அவர் பாடல்கள் எழுதி அர்த்தமுள்ள இந்து மதம் இதெல்லாம் எழுதின மொத்த காலகட்டமும் ஒரு 35 வருஷம், அவ்வளோதான். அவர் காலமாகியே இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் இல்லை ஒரு புலற்காலையில் நீங்கள் ஏந்துக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு நடு இரவில் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தமிழன் அவருடைய வரிகளை கேட்டு வாழ்க்கையில் ஆறுதலும் ஆனந்தமும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இல்லை? சில பேரை நினைத்து காலமாகிவிட்டது, சில பேர் விஷயத்தில் காலமாகி விடுகிறது. எப்படி அந்த காலத்தை கடந்து எப்படி நிற்க முடிகிறது? நமக்கு இருக்கிற இன்னைக்கு பெரிய ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்று சொன்னார் நம்முடைய வள்ளுவர். என்ன குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். ஒன்றா உலகம், என்ன சொல் பார்த்தீங்களா? அது ஒன்றா உலகம். என்ன ஒன்றா உலகம்? எதுவுமே நிலையில்லாத உலகம். எதுவும் நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு போனா அந்த தெருவே அநேகமா இருக்காது. வீட்டை விட வீடு இருக்காது, சத்தியமா தெருவே இருக்காது. சிறு பிள்ளையில் நாம் பார்த்து மகிழ்ந்த ஏதேதோ குளங்கள் என்ன ஆச்சு இன்னைக்கு?
எவ்வளோ பேர் மாம்பழத்துலேருந்து தீநகர்லேருந்து வந்திருக்கீங்க? 99 ஏக்கர் குளத்து மேலே தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த பகுதிய குளம்தான். எல்லாம் போகுது இல்லை, நினைவுகள் கூட மாறி போகுது. எழுதி வைத்த புத்தகங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆராய்ச்சிகள் எல்லாம் 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 காலத்தில் போய்கிட்டே இருக்கு. அப்ப எதுதான் இருக்கும் வள்ளுவரே இந்த உலகத்துல? வள்ளுவர் சொன்னார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று. மற்றவர்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்த ஏதோ ஒரு மனிதனின் புகழை தவிர இந்த உலகத்தில் நிலையானது எதுவும் இல்லை. இந்த குறளை கண்ணதாசனுக்காக மாத்திரமே எழுதினதாக என் மனது எனக்கு சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பெரிய விருதுகள் ஏதாவது கிடைச்சதான்றதை பற்றி எனக்கு ஒன்றும் குறிப்பு எனக்கு இல்லை. கிடைக்கல. இலக்கிய விருதுகள் பெரிய அளவில் கிடைச்சதா எனக்கு தெரியலை. தவறு இருந்தால் அதை மன்னிச்சுக்கணும். ஆனால் கிடைச்சதா எனக்கு தெரியல. ஆனால் அதை விட இத்தனை காலம் தாண்டியும் ஏதோ ஒரு வரி நெஞ்சத்துக்குள்ளே வந்து அப்படியே வருடி விட்டு போகிறது, அமைதியை தருகிறது. அதுதான் கண்ணதாசன். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை சொன்னார், படம் படு குப்பையா இருக்கும், திராபையிலும் திராபையா இருக்கும், கதை அதை விட படு திராபையா இருக்கும். ஆனா அங்க வந்து அந்த கதைக்காக கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் காலத்தை கடந்து வாழும். அந்த வரி காதுல இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னார், உள்ளூர் பஸ்ஸில் உலக அழகியை பார்த்தது போல இருக்கும்னு சொன்னார். உள்ளூர் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? நம்ம உள்ளூர் பஸ்ஸை விட இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் பஸ் பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் ஐயாவுக்கு தெரியும், ராமச்சந்திரன் ஐயாவுக்கு தெரியும். நாங்கள் அந்த மாதிரிலாம் பயணம் செய்த காலம் நாங்களாம் ரொம்ப செஞ்சதில்லை, ஐயாலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. எங்கள் நடுவர் அதை விட நிறைய செஞ்சுருக்காரு. சைக்கிளுக்கு பின்னாடி உக்காத்தி வச்செல்லாம் அவரை பட்டிமன்ற நடுவராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி போய் தான் அவர் தமிழை வளர்த்தார். அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில் தான் இன்று எங்களுக்கு விமான பயணங்களும் நாங்கள் பயணம் செய்கிற கார்களும் எல்லாம் எங்கள் நடுவர் எங்களுக்கு கொடுத்த பிச்சைன்னு தான் சொல்லணும். அது அவருடைய ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு கிடைத்தது. அது ஏதோ நடுவில் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பஸ்ஸிலலாம் போயிருக்கோம்ல, நல்ல கிராமத்தில் போய் பஸ்ஸிலலாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எது நல்லா இருக்குன்றீங்களா? எப்படி சீட்டு பிடிக்கிறாங்கன்றது அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு அம்மா சௌரி முடியை எடுத்து போட்டெல்லாம் சீட்டு பிடிச்சிருக்கு. அதுவாது பரவாயில்ல, யாரும் தொட மாட்டாங்க. சிலது பிள்ளைய தூக்கி உள்ள வச்சுட்டு முண்டும். நீ பஸ் ஏற முடியல, பஸ் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அது பிள்ளை மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவன் பஸ்ஸை நகர விட மாட்டான்னு அதுக்கு தெரியும். அப்படி ஒரு கூட்டமான பஸ்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் இருக்கீங்க அதில், இந்த மாதிரி சௌரியமான ஏசி ஹால் இல்லை, ஒரு கூட்டமான நெரிசலான அப்படியே வேர்த்து கொட்டுகிற ஒரு பயங்கர கூட்ட பஸ்ஸு. நீங்கள் எப்படியோ ஒரு சீட்டு பிடிச்சிட்டீங்க, அப்பாடா அப்படின்னு வேர்வையை தொடச்சிட்டு திரும்பி பார்த்தா போன தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக அழகி பக்கத்தில் இருந்தால் எப்படி பக்குன்னு இருக்கும். அது மாதிரி இருக்குமா? பொருத்தமே இல்லாத சினிமாவில் கண்ணதாசனுடைய வரிகள் அப்படி நிற்கும் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னார். உடனே அவர் வாழ்நாள் முழுக்க வேதனையில் இருந்தால், சோகத்தில் இருந்தால். இப்பெல்லாம் சில பேரை பற்றி கதைகள் கிளம்புகிறது, அவ்வளோதான் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே சொல்லவும் முடியாது. மகா பெரியவரை பற்றிய எத்தனை கதைகள்! அவர் எந்த அற்புத செயலை தான் செய்வதை கூட அவருக்கு அதில் பெரிய இது கிடையாது. ஆனால் எவ்வளோ கதைகள் அப்படிதான் இருக்கும், லெஜெண்ட்ஸ் அப்படி தான் வரும். எத்தனையோ கதைகள். அவர் ரொம்ப கண்ணதாசன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் மனுஷன் வாழ்ந்திருக்கார், ஒன்றும் குறை இல்லை. அந்த நம்ம செய்கிற வேலை சூழலையே சந்தோஷமா செய்வதுன்னா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற எல்லா குடுப்பினையும் பெரிய கொடுக்கணும். இளைஞர்களை ரொம்ப பேர் எனக்கு காணும். ஸ்ரீராம் மொத்தம் தான் எனக்கு தெரிஞ்சான், சேகரன் சாரோட பையன். யாருன்னு பார்க்குறீங்களா? என் பேரை அனௌன்ஸ் பண்ணப்பறம் வந்து காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டானே, அவன் தான். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கேட்டிருக்கலாம். நிறைய இளைஞர்களை காணும், பட் ஒருவேளை இருக்கலாம், அங்கங்கே இருப்பீங்களா இருக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் பாருங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மகள்லாம் வேலை செய்கிறத பார்க்குறீங்க, ரொம்ப டாக்ஸிக்கான என்வாயன்மெண்ட்.
ஒவ்வொரு நிமிஷமுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. நம்ம வேலை செய்கிற சூழல் என்பது ரொம்ப கலகலப்பா நல்லா இருந்தா வேலையில ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நாங்க பாருங்களேன். இப்போ இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் வேற 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 பீரியட்ஸா சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கேன்பேரியன் ஈரா என்று ஒரு பகுதியை சொல்லுகிறார்கள். நான் சொல்வது வந்து நிறைய லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கேன்பேரியன் ஈரா, ஒரு 325 வருஷம், அவ்வளவுதான் கேன்பேரியன் ஈரா. என்ன கேன்பேரியன் ஈரா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் ஒன்னொன்னா தோன்றிக்கொண்டே வருகிறது இல்லை உலகத்துல. மிக பல ஆர்கானிசம்ஸ், அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கிற சிங்கத்திலிருந்து, புலியிலிருந்து, குரங்குல மிக பல ஸ்பீஷீஸ் அந்த 325 ஆண்டுகள்ல மாத்திரம் வந்திருக்கு. அதாவது 1,00,000 ஆண்டுல 325 ஆண்டுல மாத்திரம் மிக பல உயிரினங்கள் புதிதாக தோன்றி இருக்கின்றன. விஞ்ஞானிகளால் இதை விளக்கவே முடியல. ஸோ கேன்பேரியன் ஈரான்றது ரொம்ப விசித்திரமான ஒரு காலகட்டம். அப்போதான் அவ்வளவு அபூர்வங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்குன்னு நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, கண்ணதாசன் அவர்கள், எம்எஸ்வி அவர்கள், டிஎம்எஸ், சுசீலா, ஜானகி, எஸ்பிபி, நடிகர் திலகம், மக்கள் திலகம், இவங்க மாத்திரம் இருந்த இந்த பீரியட் தான் தமிழ் சினிமாவினுடைய கேன்பேரியன் ஈரா என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி இவ்வளவு நல்ல பாடல்கள் அந்த ஒரு காலகட்டத்தில், மேபி ஒரு 20 ஒரு 30 வருஷத்துல காலத்தை கடந்து நிற்கிற எத்தனை எத்தனை கண்ணதாசன் ஐயா அவர்கள் ரொம்ப சந்தோஷமா தான் அந்த பீரியடை கடந்து போயிருக்காங்க. ஜாலியா இருந்திருக்காங்க, மியூசிக் போடுறதுன்றத சந்தோஷமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதை தான் நான் முக்கியமா இங்க பேசுவதற்காக வந்திருக்கிறேன். செய்கிற வேலையிலே இருக்கிற மன அழுத்தம் என்பது ஆயுட்காலத்தை குறைக்கிறது. வேற எதுவும், வேற எந்த கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. அங்க இங்க பார்க்க மாட்டாரு. சேகரன் என்ன கேட்டாரு, அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஹேங் ஓவரே கிடையாது, சிகரெட்டா கிடையவே கிடையாது, நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாருங்க. பாருங்க 37 வயசுல ஹார்ட் அட்டாக். ஒரே காரணம் தான், வீடுகளில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் இல்லை வேலையிடங்களில் இருக்கிற ஸ்ட்ரெஸ். வீடுகளில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒன்றும் அவ்வளோலாம் பெருசாக வராது. ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் இது இனிமேல் திருந்தாதுன்ற முடிவுக்கு வந்த பிறகு பெண்கள் இது திருந்தும்னு நம்பாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றது உண்மையாக இருக்கிற போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ இது கிடையாது. ஆனால் ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அப்படி சந்தோஷமா இருந்திருக்காங்க. சில சம்பவங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக. எம்எஸ்வி வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. கண்ணதாசன் கொஞ்சம் தாமதமாக தான் வர வைப்பாங்க பாருங்க, அதே ஆனால் சந்தோஷமா செஞ்சார். எங்கள் இலக்கிய உலகத்தில் சா கணேசன் ஐயா அவர்கள் காரைக்குடியிலிருந்து ஆரம்பித்து கம்பன் விழாவை தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அந்த டைம்னா அந்த டைம் தான். 5 மணினா 5 மணி கம்பன் வாழ்கன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. டிலேன்றதே அதில் இருக்காது. காரைக்குடி கம்பன் விழாவில் கவியரசு கண்ணதாசனை கூப்பிட்டு கவியரங்கம் நடத்த சொல்லுகிறார்கள். அவருக்கு எப்பவுமே தாமதமாக வர்றதுதான் வழக்கம். அவர் தாமதமாக தான் வந்தார். தாமதமா வந்தா இவர் வெயிட் பண்ண மாட்டாரு, இவர் வேற ஒருத்தரை வச்சு கவியரங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. கவியரசு வந்து உட்கார்ந்து பார்த்து விட்டு கிளம்பிட்டாரு. அதற்கு அடுத்த ஆண்டு திரும்பவும் கவியரசை கூப்பிடுகிறார். இந்த முறை தாமதமாக வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணதாசன் ஐயா அவர்கள் வேகமா வந்து சரியான நேரத்தில் கவியரங்கத்தை தொடங்கி விட்டார். கவியரங்கத்தை தொடங்கிய முதல் கவிதையே இப்படி அமைந்தது. கடிகாரம் பார்த்துத்தான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள், கடிகாரம் என் பகைவன் கடுகி வந்தேன் கணேசர் பயத்தால்னு கவியரங்கத்தில் துவங்குறார். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு இந்து மதம் பிடிக்கும், சில பேருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், சில பேருக்கு இஸ்லாமிய மதம் பிடிக்கும். எனக்கு பிடித்த மதம் தாமதம் என்று சொன்னவர் கண்ணதாசன். நீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே பாட்டு எழுதலை கொஞ்சம் தாமதமாக வராரு. எம்எஸ்வி காத்திருந்து பார்க்குறாரு, இவர் வரல. அவருக்கு கொஞ்சம் இவர் வரலையேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் உண்மையிலேயே தூங்கிட்டாரா இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது ஃபோன் பண்ண நான் தூங்கிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னாரான்னு தெரியாது. இவர் கண்ணதாசன் வருகிறார், ஃபோன் பண்ணுறாரு, எங்க விசு எங்க வீட்டிலன்னு சொல்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, திரும்பவும் விசு எங்க தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நான் எழுதி வச்சுட்டு போயிரு, அவர் அப்புறமா டியூன் போட்டுக்கிட்டோம். அப்படி எழுதின பாட்டு தான் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்ல போன்ற பாடல். அவருடைய மேதமை என்பது இதெல்லாம் தாண்டிய எல்லையிலே இருந்தது. எது மேதமை, எது இன்டெலிஜென்ஸ்? ஒரு மொழியை பேசுவது இன்டெலிஜென்ஸ் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்.
நல்ல ஆங்கிலம் பேசுறான்பா, படு புத்திசாலி. இதை விட பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட் இருக்கவே முடியாது. ஒரு மொழி என்பது சுற்றி இருக்கிறவர்கள் பேசுவதை கேட்கிற பழக்கத்தினால் மாத்திரம் வருவது. அதுல இருக்கிற மொழி புலமை என்பதுதான் உழைப்பினால் வருவது. அதுதான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன? ஒரு கஷ்டமான விஷயத்தை உங்களால எளிமைப்படுத்த முடிஞ்சா அதுதான் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒருத்தர் 10 நிமிஷம் பேசினப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவ்வளவுதான் அப்படின்றோம்ல, அதுதான் இன்டெலிஜென்ஸ். பாமா விஜயம் படத்தை கே பாலச்சந்தர் எடுத்து படம் முழுக்க முடிச்சாச்சு. பாமா விஜயம்னு சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரு வெளிச்சம் வரலன்னா, நீங்க எல்லாருமே ஒரு 20 வயதுக்கு குறைவானவர்கள் மாத்திரமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் அந்த கதை என்னன்னு சொல்லிட்டு. அந்த படத்தெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டாரு. எடுத்த அப்புறமா கேபிக்கு ஒரு எண்ணம், ஒரே ஒரு பாட்டு ட்விஸ்ட் டான்ஸோட சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேபி நினைக்கிறாரு. சரி, கவிஞரை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்றதுக்கு முன்னாடி சினிமாவை போட்டு காமிச்சாரு, முழுக்க போட்டு காமிச்சாரு. இதுதான் கவிஞரே சிச்சுவேஷன், இதுதான். நீங்க இதுக்கு ஒரு பாட்டு எழுதணும், அதுல டான்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதக்கூடிய. என்னப்பா, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா, இதுதானே அப்படின்னு கவிஞர் கேட்டாராம். கேபி அப்படியே அசந்து போயிட்டாராம். கவிஞர்கிட்ட சொன்னாரா, ஐயோ நான் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுத்திருக்கையா, 2 லைன்ல அந்த கதையை எப்படி சொல்லிட்டேயா. அதுதான் புத்திசாலித்தனம். அதை கவித்துவத்தோடு வெளிப்படுத்தியதுதான் கண்ணதாசனுடைய மகத்தான மேதமை என்று நான் உளமாற நினைக்கின்றேன். பல சமயங்கள்ல ஜாலியா பாட்டு எழுதுற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒரு சின்ன குத்து இருக்கு பாருங்க, அது அவர்தான். இங்க செட்டிநாட்டு மக்கள் ஒருவேளை இருக்கலாம், இல்லாட்டாலும் அந்த அந்த நன்றி. இப்ப செட்டிநாடான்னு கேட்கறதுலே சில பிரச்சனைகள் இருப்பதனால் அப்படிலாம் கேட்காம அந்த டைலக்ட், அதுல எந்த டைலக்ட்லயுமே அவரால் எழுத முடியும் பாருங்க. இதை நான் குறிப்பிட்டு சொல்லுவது இந்த கவிதைக்காக சொல்றேன். எதுலயும் அவரால் எழுத முடியும். குறிப்பிட்ட டைலக்ட் என்ன சிச்சுவேஷன், எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன். என்ன, மாமியாரும் மருமகளை திட்டுறாங்க, இவ்வளவுதான் சிச்சுவேஷன். இது இல்லாத வீடு என்ன? சும்மா ரொம்ப நடிக்காதீங்க, தெரியும் எனக்கு. அத அந்த அந்த மண்ணின் நவரசத்தோடு அவர் கொடுத்தாரு. என்ன அந்த மாமியார் கோவம்னா, மருமகள் மேல கோவம் இல்லை. கோவம் யார் மேலனா, அந்த மருமகள் வரனை கொண்டு வந்த தரகர் மேல. அப்படித்தானே திட்டுவாங்க. கொண்டு வந்து கொடுத்தானே அந்த ஆளு நல்லா இருப்பானா, அவரை திட்டுறாரு. யாரு கொண்டு வந்து கொடுத்ததுன்னா, நாராயணசாமி செட்டியார்னு ஒருத்தர் தான் இந்த பெண்ணை வந்து அறிமுகப்படுத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காரு. அதனால இந்த மாமியார் பாடுற மாதிரி ஒரு கவிதை. நல்லாத்தா சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, நல்லாத்தா சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாங்க. யாரா? கல்லா பிறந்தாளா, கரும்பாம்பு குட்டியான், செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாமியாருக்கு என்ன வருத்தம், நிறைய பொண்ணு இருக்கு, அவசரப்பட்டு பண்ணிட்டோம், ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும், திருவிழா வந்ததுன்னு. அவ்வளோ அழகா இருக்கும் பொண்ணு, தேரே வந்துருமா, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும், திருவிழா வந்ததுன்னு. 8 கண்ணு விட்டறிய என் தம்பி மகள் இருக்க, குட்டி சவரி விளை கொண்டு வந்து வீட்டில் விட்டேன். இந்த அம்மாவுக்கு பாருங்க, தம்பி மகளே இருக்கு, அதை விட்டுட்டு பண்ணிருக்கு. அதாவது அவசரத்தில் தவறு செய்து விட்டு நிதானமாக வருத்தப்படுவது, அதுதான் இது. இப்போ விஜய் எழுந்து போயிட்டு இருக்கீங்க, உட்காந்து கேட்க மாட்டீங்களா? சரி. 8 கல்லு மூக்குத்தி, 7 பவுன் சங்கிலி, வைர வரிசைகள், வளைகாப்பு மோதிரங்கள், காசியில் நெய்த பட்டு, கண்டாங்கி சேலை 8, தேக்கு மரத்தில் கடைஞ்சு வச்ச பீரோ. என் தம்பி கொடுத்திருப்பான், அவன் மகளை கொண்டிருந்தா. வந்தாளே மகராசி, வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சீர 6 நாள் தாங்காது, கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த ஜென்ம பாவமோ என் கால சுத்துதடி,
இவளும் தான் வந்தாளே, என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் மனம் வீசும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். இவளும் தான் சமைச்சாலே, என் விதியை என்ன சொல்ல. ரோசா கிளியாட்டம் ஒத்த பிள்ளை நான் வளர்த்தேன், பேசா கிளியானா பெண்டாட்டி பேச்ச கேட்டு. பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா, தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் காத்திருக்க வேணுமடி, ஒரு மகளை பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்பா, மருமகளை நம்பின மகராசி பேயானா நல்லாத்தா சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கவிதையை முடிச்சு. இந்த கவிதைக்குள்ள இருக்கிற தாளத்தை முதல்ல மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளவு வசவு கவிதை தானே இது, ஃபுல்லா திட்டுறா, என்னென்னவோ சொல்லி திட்டுறா மருமகளை. ஆனா அந்த அவ்வளவுக்கும் கீழே இருக்கிற தாளம் அது அவருடைய ஆன்மாவினுடைய தாளம், அது அவர் ஆன்மாவின் தாளம். அந்த அந்த மீட்டரை விட்டு விலகாதது கண்டிஷனால இல்ல, அதுதான் அவருடைய ரத்த ஓட்டமே. அதுதான் அல்ல வந்து விழுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள், எளிமையை தாண்டி எதுவுமே இல்லாத சொற்கள், ஆனால் நெஞ்சத்துக்குள்ளே நிற்கிற சொற்கள். இந்த மாதிரி படுஜாலியான கவிதைகள் எவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த கண்ணதாசன் தான் நாம் நம்பவே முடியாத கவிதைகளை நமக்கு கொடுத்தவர். நாம் நம்பவே முடியாத கவிதைகளை, என்னென்ன மாதிரியான கவிதைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கரிசல் மண்ணில் பருத்தி செடி வருது, அந்த பருத்தி செடியினுடைய கவிதை அதனுடைய வாழ்க்கையை சொல்றார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கரிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் மண்ணின் மேலே, அது சிரித்த சிரிப்பில் வாய்வெடுத்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ட செடியின் மேலே. இவ்வளவு நீண்ட கவிதை எதுக்குன்னா பருத்தி பூ விட்டுருக்கு, அதுக்கு தான் இந்த கவிதை அப்படியே போகுது. முழு கவிதையை சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கும், அது இன்னொரு சந்தர்ப்பத்தில். அது பூவாகிறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து இழையை எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு புடவையை நெய்து அதே ஒரு பெண்ணு வாங்கிக்கிட்டு போறா. அந்த பெண்ணு அதை கட்டிக்கிறா, அவ கணவன் பார்த்து பார்த்து பூரிச்சு போறான். ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கீங்க? எப்ப கடைசியா சொன்னீங்க ஏம்மா இந்த சாரி புதுசான்னு எப்ப கேட்டீங்க? கேட்கவே மாட்டாருன்றாங்க அம்மா. கேட்பாங்க கேட்பாங்க, ஆனால் அது ஏற்கனவே நீங்கள் 40 தடவை கட்டின சாரியாக இருக்கும். அவ கணவன் பார்த்து அப்படியே பூரிச்சு போறானா, சந்தோஷப்படுறானா. அந்த புடவை அவ மேலே இருந்தப்போ அந்த புடவைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்னாச்சு, ஒரு 10 தடவை கட்டின அப்புறம் நாமெல்லாம் என்ன செய்வோமோ அதுதான் அந்த பெண்ணு செஞ்சிருக்கா. புடவை எடுத்து பின் வரிசையில் வச்சிருக்கா. அப்படியே போய் 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 கொஞ்ச நாளைக்கு லேச கிழி ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன செய்வோம், அதை கிழிச்சு அடுப்பங்கரையில் நம்ம துணி துடைக்கிறதுக்கும் பாத்திரத்தை இறக்கிறதுக்குமான துணியா அது கந்தல் துணியாக மாறி போனது. இப்படிதான் அந்த கவிதை வருது. கடைசியில கண்ணதாசன் எழுதுறாரு, அந்த 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 கந்தல் துணி சொல்லுது, வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கவிதையை முடிக்கின்றார். யாரை நம்பி நாம் பிறந்தேன், போங்கடா போங்க. அந்த அந்த மீட்டர் அந்த அந்த அதுதான் இது. குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்லை, பெத்த மக சொந்தம் இல்லை, அவ்வளவுதான். இது எவ்வளவு ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி பாருங்க. ஆனா எந்த மாதிரியா இந்த பாடல் நம்மை வந்து சேர்கிறது. ஏன் இந்த பாடல்கள் முக்கியமானவை என்றால், வாழ்க்கையினுடைய கஷ்டமான கட்டங்களை நாம் கடந்து செல்லுகிற போது அப்படியே அதை கையை பிடிச்ச இருட்டில் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன். இருட்டில் ஒரு பள்ளத்தில் விழுந்த போது மேலிருந்து யாராவது ஒருத்தர் ஒரு கயிறை போட்டா அதை பிடிச்சிட்டு சரசரசரன்னு எந்திரிச்சு வந்துட மாட்டோமான்னு தவிக்கிற நேரத்தில் நிஜமாவே கயிறு வந்தா எப்படி இருக்கும்? கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலகட்டங்களில் அப்படித்தான் வரும்.
எவ்வளவு எவ்வளவு கவிதைகள், ரொம்ப இன்னும் கடினமான சில கவிதைகள், அதிகமாக கேள்விப்படாத விஷயங்கள். நம்ம பிரச்சனைகள்ல பாதி சரியாகும் எப்போ தெரியுமா? அவன் மேலதான் தப்புன்னு சொல்றதை நாம நிறுத்தினான். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதிண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு சொன்னார் வள்ளுவர். ஏதிலார் மற்றவங்க குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஐயோ அடேங்க, சில பேர் அதுக்குன்னே PhD வாங்கியிருக்கான். அந்த அம்மா ஒரு 4 ரெசிபியை பார்த்து எதிர் வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா எல்லாரையும் கேட்டு மொனஞ்சு எல்லாம் செஞ்சு அந்த ஒரு புது டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்குது. அவர் வந்து உக்காந்துட்டு இந்த பாத்திரத்துல எதை வச்சிருக்கன்றார். சில பேர் அப்படி, ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் அப்படித்தான். நீ என்ன புடவை வாங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவது. நீ என்ன புடவை வாங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லு. சில பேர் கண்களுக்கு அந்த குற்றங்கள் தான் தெரியும். அதுவும் அந்த குற்றங்கள் மற்றவர்களினுடைய குற்றங்கள் என்று பேசுவது நிறைய பேருக்கு. கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுகிறார், மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். ஓவியம் என்றால் என்னவென்று தெரிந்தவர் இல்லையடா. குருடர்கள் உலகில் கண்கள் இருந்தால் அதுதான் தொல்லையடா. அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே, அத்திப்பழத்தை குற்றம் சொல்ல யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே, உன் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள், முதுகில் இருக்க 1000 அழுக்கு அதனை கழுவுங்கள். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் சாட்டுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுது பார். எங்கேயாவது மனிதன் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் வாருங்கள் என்று கவிதையை முடிக்கிறார் கண்ணதாசன். நாங்கள்லாம் பேச்சாளர்கள், நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஐயாவுக்கு தெரியும், திரைத்துறையில் காத்தாடி சாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பெருசாகவே எங்களுக்கு நடந்திருக்காதுங்க. ஏதோ ஏமாந்து போய் 2 பேர் எங்களை பேச கூப்பிட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த சேகரன் கூப்பிட்ட மாதிரி ஹேங் ஓவர் ஆனார்ல, அது மாதிரி யாரோ 2 பேர் தான் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க. அதை யாரோ ஒருத்தர் வீடியோவில் பிடிச்சி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு ஒரு பொறாமை வரும் பாருங்க, அப்படி வரும். டேய் நான்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லைடா இவ்வளோ பொறாமப்படுறதுக்கு. எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல சாரி கட்டிட்டு போயிருப்பீங்க, உடனே 4 பேர் அப்பா. ஒரே ஒரு தடவை அமெரிக்காவுக்கு பையன் கூப்பிட்டான்னு போயிட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர் தலையாட்டுறீங்க. இந்த சபையை ஒருமிகப்படுத்துகிற விஷயம் என்ன என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். பாதி பேரோட பிள்ளைகள் மருமகள்கள் அங்கே இருக்காங்க. நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, போயிருக்கீங்க தானே? சாம்பார் பொடி, ரசப்பொடி, காஃபி பொடி, பருப்பு பொடி, மூக்கு பொடி தவிர எல்லா பொடியும் எடுத்துகிட்டு போனீங்க. அப்போ எந்த ஏர்லைனில் விலை குறைவாக இருக்கிறதோ அதில் நாம் போவோம். நமக்கு இந்த கத்தாரு, எமிரேட்ஸு, எத்திஹாடு இதெல்லாம் நமக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது பாருங்க. எவன் டிக்கெட் என்னைக்கு கம்மியாக இருக்கோ அந்த ஏர்லைனில் நாம் போவோம். ஒரு தடவை தாங்க போயிருக்கீங்க, கஷ்டமாக தானே இருந்தது, வெளில சொல்ல முடியாது, வெளில சொல்ல முடியாது. இந்த ஊர் எப்படி இருக்குன்ற அப்படித்தான் சொல்லணும். ஏன் வேற வழி இல்லை, அப்படித்தான் சொல்லணும். பிரமாதமாக இருக்கும். வடிவேல் சொல்லுவார்ல, தெருவில் எல்லாம் போட்டு சாப்பிடலான்னு, அந்த ரேஞ்சில் எல்லாம் சொல்லிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. என்னவோ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம், அப்பா பிள்ளையார் தேங்காய் உடைக்கணும்டா. வந்து இறங்கியிருப்பீங்க, எதிர் வீட்டிலேருந்து ஒரு ஆண்டி கேட்கும், எப்படித்தான் 20 மணி நேரம் முதுகு வலி இல்லாமல் போய் வட்டு வந்தியோ. அன்னைக்கு வரும் பாருங்க முதுகு வலி நமக்கு. கண்ணதாசன் எழுதுகிறார், இக்கரைக்கு அக்கறை பச்சர், என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சர். வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் வீட்டு கண்ணாடியில என் முகம் தெரியல, வேற ஒருத்தருடைய முகம் தான் தெரியுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கார் வாங்கினார், அப்படி துடைப்பார், தினம் துடைப்பார், 1/2 மணி நேரம். இந்த வீட்டுக்காரம்மா கதை உட்காந்தா அந்த அம்மா கதவை சாத்திக்க கூடாது. ஏன்? அது டம்முன்னு சாத்திரும். அது உட்காந்த பிறகு இவர் தான் போய் கதவை சாத்துவார்.
அப்படி பார்த்தார். ஒரு 6 மாதம் கழிச்சு காரை துடைக்கவே இல்லை. ஏன் சார் கார் குப்பை? இதெல்லாம் ஒரு கார் ஆக்குன்னு. ஏன் சார் என்ன சார் ஆச்சு? பக்கத்து வீட்டுக்காரர் அதை விட பெரிய கார் வாங்கிட்டோம், இந்த பக்கத்து வீட்டுக்காரர். அவ்வளவுதான். அதற்கான மதிப்பு இன்னொருவரோடு நம்மை ஒப்பிடுகிற வரைதான். எல்லா ஒப்பிடல்களுக்கும் எழுதினாரு, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. கடல் மீது வீழ்ந்தவர்கள் வீழுங்கள், கனி மீது வீழ்ந்தவர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள் என்று பாடலை எடுத்துக்கொண்டே போகிற கண்ணதாசன் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறதுன்னு ஆண்டவன் கொடுத்த பிச்சை. அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை என்று பாடலை முடித்தார் கண்ணதாசன். இந்த மாதிரியான பாடல்கள் நம் மனதுக்கு மருந்துகள். பாருங்கள், நிறைவாக இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞனுடைய படைப்புகளை நம்முடைய மொழியிலேயே நாம் படித்திருக்கிறோம் என்பது தமிழர்களான நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லை? கீதையை பற்றி கண்ணதாசன் எழுதியது, கண்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதியது ஆன்மீக உலகத்தினுடைய உச்சங்களில் அது ஒன்று. 18 அடிகளில் கீதையை கண்ணதாசன் எழுதுகிறார். 18 அடிகளில். ஏன்னா கீதைக்கு 18 அத்தியாயங்களின் பகுதிகள் என்ற காரணத்தினால். கர்ணன் படத்தில் அவருக்கு கொடுத்த பிரீஃபிங் அதுதான். அவர் நீங்கள் கீதையை பற்றி கண்ணன் சொன்னார் இல்லையா, கீதை சொன்னார் இல்லையா, அதை பாடலை, அதை எப்படியா பாடலை எழுத முடியும்? அதுதாங்க சிச்சுவேஷன். எழுதுங்க. கண்ணதாசன், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேள். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டுவிட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனது என்பதும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடிகளும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில், தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, உன் கைவண்ணம் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று முடித்தார் 18 வரி பாட்டுக்கு. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் எழுதினார். நான் கண்ணனை நினைக்கிற போது இந்த 2 வரிகளை வைத்துத்தான் கண்ணனை நான் தொழுவேன். கேட்டவர்க்கு கேட்டபடி, நீ நினைச்ச மாதிரி வர்றவன் தான் கடவுள். கேள்விக்கு பதிலாக இருப்பவன். நீ கேள்வி கேட்ட அவன் பதில் சொல்றது, அவன் முன்னாடி சன்னிதானத்தில் நின்றால் கேள்விகள் மனத்தில் இருந்து மறைந்து போகும். இந்த அனுபவம் ஒரு பக்தனுக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு பக்தனுக்கு கிடைத்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அதனால்தான் விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர்னு சொன்னாங்க. ஆனால் தனக்கு கிடைத்த அந்த பக்தியினுடைய அனுபவத்தை நமக்கு புரிகிற வார்த்தைகளிலே எழுதினாரே, அப்படி ஒரு கவிஞன் இந்த மண்ணுக்கு கிடைத்தது நாம் செய்த பேரு. அதான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்ன அந்த பெருங்கவியை வாழ்த்தி, அந்த கவிதையினுடைய முதல் வரியைத்தான் என்னுடைய தலைப்பாக நான் கொடுத்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் பல சமயங்களில் தலைப்பை நாம் தேர்ந்தெடுக்க முடிவது இல்லை. நம்ம நல்ல வித்தியாசமான தலைப்புகளை கொடுக்கும். நீங்கள் என்னங்க கடவுனா மனைவியான்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிடுவாங்க தான். அதில் விட தப்பு இல்லை அந்த தலைப்பில். ஆனால் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற போது அதற்கான வாய்ப்பு வாசல்களை விரிய திறக்கிற சில இடங்களில் நமக்கான அழைப்பு வருகிற போது அது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இதை செய்கிறீங்க. எல்லாவற்றையும் விட இராணுவத்திலே பணிபுரிகிற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளினுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த மரியாதை இருக்கிறது, ரொம்ப ரொம்ப மகத்தான மரியாதை. நாம் செய்ய மறந்த மரியாதை இல்லை, செய்ய மறந்த மரியாதை. அந்த இடத்துல போய் சியாஷனில் போய் இருக்காங்க, அங்கே நெருப்பில் கையை சுட வைத்து கொண்டு கவிதை எழுதின ஒரு தம்பியை எனக்கு தெரியும். 2 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட கவிதை வருவது நின்று விட்டது.
காரணத்தை நான் ஊகித்தேன், கேட்க பயமாக இருந்தது. மனைவிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, நான் வாழ பழகிவிட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப அவர்களுக்கு நீங்க கௌரவம் செய்யறதுனால அவங்களுக்கு இப்போ இது கிடையாது, இது நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற கௌரவம். இது பாராட்ட வேண்டுபவர்களை, கௌரவப்படுத்த வேண்டியவர்களை சரியான தருணத்தில் அடையாளம் கண்டு நீங்கள் செய்கிற மரியாதை தான் ஹியூமர் கிளப்பினுடைய அடையாளமாக கால காலத்துக்கு வாழப்போகிறது. நகைச்சுவை என்று வந்தால் மூன்றாவது வார்த்தையில் கெட்ட வார்த்தை பேசுவதாக ரீல்ஸ் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறது. அதுதான் ஹியூமர் கிளப்பினுடைய ஆன்மாவின் அடையாளம். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்து கண்ணதாசனை நினைவுபடுத்தும்படி இங்கே பேசின இந்த ஒரு 50 நிமிடங்கள் ரொம்ப முக்கியமான நிமிடங்களாக எனக்கு படுகிறது. இன்னும் பேசலாம், அவர் இங்கே வந்து நின்றுட்டாரு, நான் இன்னும் பேசலாம், இங்கே வந்துடுவார். அப்புறமா ஹேங் ஓவர் முடிஞ்ச பிறகு பேசும்பாரு, எதுக்கு? நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.